Hey guys, welcome back to our channel Data Coaching. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா Snowflake vs BigQuery. Which one you should learn? இது ரெண்டுமே current time periodல most popularஆன cloud data warehouses. But நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கும். எது ஈஸி, எது ஜாபுக்கு யூஸ்ஃபுல், எது ஸ்கேலபிள், எது அஃபோர்டபிள் அப்படினு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோல உங்களுக்கு கம்ப்ளீட்டான கிளாரிட்டி கிடைக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ இத நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் அப்படினா 6 ஃபேக்டர்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். லைக் அதோட பிளாட்ஃபார்ம் அண்ட் எக்கோசிஸ்டம்ஸ், லேர்னிங் கர்வ் அண்ட் லாங்குவேஜ், இன்டகிரேஷன் வித் டூல்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்கேலபிலிட்டி, பிரைசிங், அட் லாஸ்ட் அதோட ஜாப் மார்க்கெட் அண்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிளஸ் அட் லாஸ்ட் ஐ வில் சஜஸ்ட் யூ ஒன் கிளவுட் பிளாட்ஃபார்ம், ஈவன் ஒரு பிகினரா நீங்க எதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இதை கம்பேர் பண்றதுக்கு முன்னாடி இது ரெண்டுனா என்ன, ஸ்னோஃப்ளேக்னா என்ன, பிக்வெரினா என்ன அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் we will talk about the Snowflake அப்படின்றது ஒரு மாடர்ன் cloud data warehouse platform. இது 100% cloudல பில்ட் பண்ணது தான். ஸ்டோரேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் தனித்தனியா இருக்கும். அதனால இதோடைய ஸ்கேலபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் சூப்பர். ஸோ இது வந்து மல்டி கிளவுட் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண, அதாவது AWS, மைக்ரோசாஃப்டோடைய Azure, கூகுள் கிளவுட் எல்லா பிளாட்ஃபார்மே இதுல ரன் பண்ணலாம். இதை எதுக்காக இந்த Snowflake யூஸ் பண்றாங்க அப்படின்னா டேட்டா ஸ்டோர் பண்றதுக்காக, அனாலிட்டிக்ஸ் பண்றதுக்காக, BI டூல்ஸோட இன்டகிரேஷனுக்காக, ரியல் டைம் அண்ட் பேட்ச் டேட்டா ப்ராசஸிங்காக ஸ்னோஃப்ளேக்ஸ் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து BigQuery. ஸோ இந்த BigQuery அப்படின்றது கூகுள் கிளவுடுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி மேனேஜ் சர்வர்லெஸ் டேட்டா வேர்ஹவுஸ். ஸோ இதுல நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி கவலைப்பட வேண்டாம், கூகுள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்க ஒரு லார்ஜ் ஸ்கேல் SQL queries ஃபாஸ்டா ரன் பண்ணணும் அப்படின்னா BigQuery is very best. So it is very easy to connect with Google service, like நீங்க கொலாபோட, டேட்டா ஸ்டுடியோட, ஷீட்ஸ் இதோட நீங்க கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா BigQuery will be a very best one. இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிக் டேட்டா அனாலிசிஸ்க்காக, ML இன்டகிரேஷன் லைக் வெர்டெக்ஸ் AI, சர்வர்லெஸ் அனாலிட்டிக்ஸ் தேவைப்படுதுன்னா BigQuery யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரீமிங் பிளஸ் பேட்ச் டேட்டா சப்போர்ட்க்கு நம்ம BigQuery யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே மாடர்ன் பவர்ஃபுல் கிளவுட் பேஸ்ட் டூல்ஸ் தான். அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எக்கோசிஸ்டம்ல ஒர்க் ஆகும், டிஃப்ரெண்ட் லேர்னர்ஸ்க்கு ஷூட் ஆகும். ஸோ இப்போ ஒரு ஃபேக்டர்ஸா வச்சு இது ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபேக்டர் நம்பர் 1, பிளாட்ஃபார்ம் அண்ட் எக்கோசிஸ்டம். ஸ்னோஃப்ளேக்ஸ் அப்படின்றது இது ஒரு கிளவுட் நேட்டிவ் டேட்டா வேர்ஹவுஸ். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இது மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணும், லைக் AWS, Azure, கூகுள் கிளவுட். இது வந்து ஒரு மல்டி கிளவுட் அண்ட் கிளவுட் அகர்னஸ்டிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல நீங்க ஸ்டோர் பண்ணலாம், அனாலிசிஸ் பண்ணலாம், ஈஸியா டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு டேட்டாவை ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா, இது ஸ்னோஃப்ளேக். Whereas BigQuery எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் அ கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம், GCPல தான் இது அவைலபிளா இருக்கும். இதுக்கு சர்வர் கிடையாது, ஹைலி ஸ்கேலபிள் டேட்டா வேர்ஹவுஸ். ஸோ இது மோஸ்ட்லி ஒரு டெக் ஸ்டார்ட் அப்போ இல்லைனா டேட்டா இன்ஜினியர் GCPல ஒர்க் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களாம் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நீங்க உங்களோட கம்பெனியோ இல்லைனா ப்ராஜெக்டோ கூகுள் கிளவுட் பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் அ BigQuery. இல்லை அப்படின்னா ஸ்னோஃப்ளேக்ஸ் தான் ரொம்ப ஃபிளெக்சிபிள், பிகாஸ் இது நமக்கு மல்டி கிளவுட் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுது. செகண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா லேர்னிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்னோஃப்ளேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் யூசஸ் ANSI SQL, அதாவது ட்ரெடிஷனல் SQL உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா இதை நீங்க கத்துக்கலாம். இதோட UIயும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். டேஷ்போர்ட்ல டேபிள்ஸ், வேர்ஹவுஸ், ஒர்க் ஷீட் எல்லாமே கிளீனா இருக்கும். பிளஸ் டேட்டா ஷேரிங் அண்ட் டைம் டிராவல் மாதிரி ஃபீச்சர்ஸ் சிம்பிளி இதுல அவைலபிளா இருக்கு. Whereas BigQuery எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ an ANSI SQL, பட் கூகுள் கிளவுட் கன்சோல் பிகினர்ஸ்க்கு ரொம்ப இனிஷியலி கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட், டேட்டாபேஸ், IAM ரோல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்கும். பட் நீங்கள் இதை வந்து இதுக்கு ப்ராக்டிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா BigQuery வந்து இட்ஸ் அ சூப்பர் பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம். ஸோ அஸ் அ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்னோஃப்ளேக் UI வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் உங்களுக்கு ஆல்ரெடி கூகுள் கிளவுடோட பேசிக் தெரிஞ்சது அப்படின்னா BigQuery இஸ் ஆல்சோ ஃபைன். தேர்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் வித் டூல்ஸ். ஸ்னோஃப்ளேக்ஸ் வந்து இட் வில் வெல் இன்டகிரேட் வித் லைக் Power BI, Tableau, Python,
டிபிடி, ஏர்ஃப்ளோ, ஃபிவர்டன், எக்ஸ்டெல், லூக்கர், ஸ்ட்ரீம்லைட் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மோட ஸ்னோஃப்ளேக்கால் ஈஸியாக இன்டகிரேட் பண்ண முடியும். பிக்வெரியோட இன்டகிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் நேச்சுரலி இன்டகிரேட் வித் கூகுள் டேட்டா ஸ்டுடியோட கொலாப், வெர்டெக்ஸ் ஏஐ, லூக்கர், பைத்தான், ஸோ பவர் பிஐ டேப்லே. இதுக்கு இந்த பவர் பிஐ டேப்லேயோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு கனெக்டர்ஸ் தேவை. ஸோ இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா ரெண்டுமே இட் வில் இன்டகிரேட் வெல் வித் மாடர்ன் டூல்ஸ். பட் நீங்கள் கூகுள் எக்கோ சிஸ்டமில் இருக்கீங்க அப்படின்னா பிக்வெரி தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக ரன் ஆகும். இல்லை நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டோ இல்லைனா ஏடபிள்யூஎஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்னோஃப்ளேக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் ஃபேக்டர் தட் we are going to see is a performance and scalability. ஸ்னோஃப்ளேக்ஸை பொறுத்த வரைக்கும் இது இந்த இடத்துல நமக்கு செப்பரேட் ஸ்டோரேஜ் இருக்கு அண்ட் இட் வில் கம்ப்யூட் செப்பரேட்லி ஆல்சோ. அதனால இதோடைய ஸ்கேலபிலிட்டி வந்து எப்பயுமே இண்டிபெண்டாக இருக்கும். ஸோ இதை கம்ப்யூட் பண்ணுறதுக்காக விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் தான் இது யூஸ் பண்ணுது. ஸோ இதை நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈவன் ஹெவியான குவெரிஸை வந்து ஆட்டோ ஸ்கேல் கூட ஸ்னோஃப்ளேக்ஸ் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பேட்ச் அண்ட் இன்ட்ராக்டிவ் குவெரிஸ்க்கு எப்பயுமே ஸ்னோஃப்ளேக்ஸ் தான் பெஸ்ட். பிக்வெரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சர்வர் கிடையாது. ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் தட் கிளஸ்டர்ஸ் அண்ட் ஆல். கூகுள் வந்து கம்ப்யூட்டர் ரிசோர்ஸை ஆட்டோமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணிக்கும். சப்போஸ் நீங்கள் லார்ஜ் ஸ்கேல் டேட்டா ஹேண்டில் பண்ணுறீங்க இல்லை அப்படின்னா ஒரு லைவான ஸ்ட்ரீமிங் டேட்டா அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா பிக்வெரி இஸ் அ வெரி குட் திங். ஸோ அட் லாஸ்ட் த கன்க்ளூஷன் இஸ் இஃப் யூ வாண்ட் அ ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்னோஃப்ளேக் இஸ் பெட்டர். பட் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங் பண்ணணும் அப்படின்னா BigQuery is better. So the performance வந்து உங்களோட யூஸ் கேஸை பொறுத்து வேரி ஆகும். So next we are going to talk about the pricing. Snowflakes பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேப்பர் செகண்ட் பில்லிங் மெத்தட் தான். அது வந்து இட் வில் கம்ப்யூட்டும் அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுமே செப்பரேட்டாக தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. கம்ப்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜ், ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? எப்போல்லாம் உங்களுக்கு விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் ரன் ஆகுதோ அப்போ மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில் அதை பாஸ் பண்ணி மணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரெடிக்டபிள் ஒர்க் லோட்ஸாக இருந்தது அப்படின்னா ஸ்னோஃப்ளேக்ஸ்க்கு நீங்கள் போகலாம். வேற பிக்வெரிஸ் அப்படின்றது ரெண்டு மாடல்ஸ் இருக்குது. ஒன்று ஆன் டிமாண்ட், இன்னொன்று வந்து ஃப்ளாட் ரேட். ஆன் டிமாண்ட் அப்படின்னா ஒரு குவெரிக்குமே நீங்கள் பே பண்ணுறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $5 ஃபார் 1 TB. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். $5 they are not going to charge. அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு டிபிக்கு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஃப்ளாட் ரேட் அப்படின்றது மந்த்லி பிளான் நீங்கள் போய்க்கலாம். ஸோ உங்களோட queries வந்து ஆப்டிமைஸாக இருக்குது அப்படின்னா இந்த பிக்வெரி வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். பட் நீங்கள் கேர்லெஸ் queries-ஐ யூஸ் பண்ணீங்க, கேர்லெஸ் queries-ஆக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பில் ரொம்ப அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அட் லாஸ்ட் த கன்க்ளூஷன் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸிங் வந்து ப்ரெடிக்டபிளாக இருக்கும் அப்படின்னா யூ ஹேவ் டு க்ளோ வித் த ஸ்னோஃப்ளேக்ஸ். பிக்வெரி வந்து இட் இஸ் குட் ஃபார் ஸ்மால் ஆப்டிமைஸ் queries. அதர்வைஸ் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் தான். நெக்ஸ்ட் ஜாப் மார்க்கெட் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஸ்னோஃப்ளேக்ஸில் என்னென்ன மாதிரி ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்னோஃப்ளேக்ஸ் ப்ளஸ் SQL லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் கெட் அ ஜாப். ஸ்னோஃப்ளேக் ப்ளஸ் பைத்தான் யூ லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் கெட் அ ஜாப். இல்லைனா டேட்டா அனாலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர் ரோல்ஸ் எல்லாம் ஸ்னோஃப்ளேக்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ எம்என்சி கம்பெனிஸில் நிறைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஈவன் பேங்கிங், ரீட்டைல் செக்டார்ஸ்லையுமே இதோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. பிக்வெரியை பொறுத்த வரைக்கும் பிக்வெரி தெரிஞ்சிருக்கணும், ஜிசிபி தெரிஞ்சிருக்கணும், டேட்டா ஸ்டுடியோ தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஈவன் இந்த ஸ்டார்ட் அப் இல்லைனா ப்ராடக்ட் பேஸ்ட் டெக் கம்பெனிஸில் தான் இந்த பிக்வெரிஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. டேட்டா இன்ஜினியரிங் இல்லைனா எம்எல் ஒர்க் ஃப்ளோவில் ஒர்க் பண்ணுறவங்க தே ஹேவ் டு வெரி ஸ்ட்ராங் இன் திஸ் பிக்வெரிஸ். ஸோ அப்போ இதோடைய ஃபைனல் கன்க்ளூஷன்ஸ் ஸோ ஜாப் வைஸ் ஓப்பனிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோஃப்ளேக் வந்து ஸ்லைட்லி அஹெட். ஓகேங்களா? பட் பிக்வெரி வந்து இட்ஸ் கெய்னிங் அ ஃபாஸ்ட். எஸ்பெஷலி கூகுள் கிளவுட் ரோல்ஸ் வரும்போது there are lot of opening for the BigQueries. So the final question come, which one should you learn? So if you are a beginner இருக்கீங்க இல்லைனா ஒரு நான்-டெக் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றேன் அப்படின்னா ஸ்டார்ட் வித் தி ஸ்னோஃப்ளேக்ஸ். பிகாஸ் இது சிம்பிள் யூஐ தான், ஸ்ட்ரக்சர் லேர்னிங் பாத் இருக்கும், ஜாப் இஸ் ஆல்சோ இன் டிமாண்ட். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி கூகுள் கிளவுட் தெரியும், இல்லை நான் வந்து ஒரு ஏஐ, எம்எல், ஜிசிபிக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா பிக்வெரி இஸ் பவர்ஃபுல். கண்டிப்பாக இதுக்கு நிறைய ஃபியூச்சர் இருக்குது அண்ட் இட் இஸ் அ ப்ரூவன் ஒன். ஸோ நீங்கள் ஒரு கிளவுட் அகானஸ்டிக் அனாலிஸ்டோ இல்லைனா இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு லேர்ன் போத். லைக் ஸ்னோஃப்ளேக்கில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் எண்ட் வித் தி பிக்வெரி. ஸோ நீங்கள் எந்த பாத்தை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. பட் வாட் எவர் யூ சூஸ் யூ ஹேவ் டு லேர்ன் டீப்லி. ஸோ இந்த கம்பேரிசன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்
யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இதில் எதை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஸ்னோஃப்ளேக்கா பிக்வெரியா இல்லை ரெண்டுமேவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் ரியல் வேர்ல்ட் அனாலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா கேரியர் கண்டென்ட்டுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபீல்டுக்குள்ளேயோ டேட்டா ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராகணும்னு நினச்சிங்கன்னா we do have a master class from the scratch இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் அண்ட் சிலபஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.